ஸ்ரீ விஷ்ணு என்னுடைய கணவராக இருந்தாலும் அவரோட பிசினஸ்ல எனக்கு எந்த ஒரு பார்ட்டுமே இல்லை. சின்ன வயசுல இருந்து நான் மட்டும்தான் சம்பாதிக்கிறேன், நான் மட்டும்தான் இருக்கிறேன். எனக்கு எங்க அம்மா அப்பா கூட காசு கொடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு வளர்ந்த ஒரு பொண்ணு எப்படி புருஷன்கிட்ட இருந்து மட்டும் காசு எடுக்க முடியும்? அப்படி இருக்கிறப்ப அவர் பண்ண தப்புக்கு நான் என்னங்க செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி அஷ்மிதா இப்போ ஒரு வீடியோல சொல்லியிருக்காங்க. இதையும் தாண்டி இந்த வீடியோவை யாராவது நீங்க வெளியே போட்டீங்கன்னா, ஏதாவது பரப்பினீங்கன்னா உங்க மேல டெஃபமேஷன் கேஸ் போடுவோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதையும் தாண்டி பல தனியார் யூடியூப் சேனல்ஸை ஓப்பனாவே தாக்கியிருக்கிறாங்க. அவங்க யார் யாரு என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல முழுக்க பார்க்கணும். ஸோ நீங்க இந்த வீடியோவோட கடைசியில என்னதான் நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்லயும் சொல்லணும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அஷ்மிதாவோட கணவர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ விஷ்ணு. அதாவது எல்லாருக்கும் ஸ்ரீ விஷ்ணுவை தெரியறதை தாண்டி அஷ்மிதாவை தான் தெரியும். அஷ்மிதா உள்ள வந்தப்பதான் இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்குமே தெரியும் எல்லா கல்யாண பொண்ணுங்களும் இவங்க கிட்ட தான் மேக்கப் போட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தீவிரமா இருப்பாங்க. சரிங்களா? இப்போ இவங்க மூலமா தான் யார் ஃபேமஸ் ஆனாங்கன்னா ஸ்ரீ விஷ்ணு. ஸ்ரீ விஷ்ணு எப்படின்னா பல உமன் இன்ஃபுளுசர்ஸோட ஆட்டம் போடுறது, தாவேகா தலைவர் விஜய் பத்தி பெருமையா பேசுறது, பாலியல் வழக்கு ஏதாவது நடந்தா போதும் இவர் தான் முன் குரல் கொடுக்கறது. ஸோ இப்படி இருக்கிறவர் தான் சின்ன பிள்ளையவே சீண்டி பார்த்துருக்கிறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது இப்ப அஷ்மிதா சொன்ன ஒரு கருத்து தான் பயங்கரமா பரவலா பேசப்படுது. அஷ்மிதா என்ன சொல்றாங்கன்னா, ஏன் கணவர் பண்ண தப்புக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லைன்ல கேட்கறாங்க. இன்னொன்னு என்ன கேட்கறாங்கன்னா, நான் மோஸ்ட் இண்டிபெண்டன்ட் உமன், யாருக்கிட்டையும் காசு வாங்கணும்னு நிக்க மாட்டேன். நான் எங்கேயாவது என் கிளைண்ட்ஸோட வெளியே போறேனாலோ இல்லை என் டீம்மேட்டோட வெளியே போறேனாலோ என்னோட கார்டை கொடுத்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு நான் ஒரு பெரிய மனுஷி, பெரிய மனசு எனக்கு. அப்படி இருக்கிறப்ப நான் எப்படி உங்க காசுல நான் இருப்பேன்னு நினைக்கிறீங்க? எங்க அம்மா அப்பா கிட்ட கூட காசு வாங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிறப்ப என் புருஷன்கிட்ட மட்டும் நான் காசு வாங்கிடுவேனா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, பல தனியார் யூடியூப் சேனல்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும், பெரிய பெரிய யூடியூப் சேனல்ஸ்லாம் என்ன பண்றாங்கன்னா, என்ன யூடியூபுக்கு என்கொயரி பண்ணாங்க பேசுங்கன்னு. நான் என்ன நினைச்சேன்னா, இதை பத்தி சொல்றதுக்கு எனக்கு என்ன இருக்கு? நான் இந்த பிசினஸ்ல இன்வால்வ் ஆகவே இல்லை. என் பிசினஸ் இந்த மேக்கப் பிசினஸ் தான். நான் எதுக்கு பேசணும்? ஸ்ரீ விஷ்ணுனா அவர்கிட்ட போய் பேசுனா அவர்கிட்ட போய் கேளுங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க போன் வச்சுட்டாங்க. இப்போ அந்த தனியார் யூடியூப் சேனல்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, டோட்டலி அஷ்மிதா தான் ஸ்கேம் பண்ண மாதிரி ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ அதை இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னை இன்டர்வியூக்கு அப்ரோச் பண்ண முடியலன்னா உங்க இஷ்டத்துக்கு நீங்க பேசுவீங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்க காட்டமா பேசியிருக்காங்க. வேற என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு தனியார் யூடியூப் லாயர், ஆக்சுவலி இவங்க கோர்ட்ல இருக்கிறத விட யூடியூப்ல இருக்கிறது தான் ஜாஸ்தி. இவங்க பேர் பிரியதர்ஷினி. ஸோ லாயர் அப்படின்னு சொல்லிட்டு பல இடத்துல இந்த பல இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு, பல செலிபிரிட்டிஸ்க்கு என்ன பண்றாங்கன்னா, இவங்க தான் முன் வக்காலத்து வாங்குவாங்க அப்படின்னு கூட சொல்லாமே. ஸோ யூடியூப்ல பலவேறியான கருத்து, அது உண்மையோ பொய்யோ அவங்க மாட்டு பேசிட்டே இருப்பாங்க. இப்போ என்னன்னா, அவங்கள பத்தி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஒரு தனி பெண் லாயர் என்ன பத்தி பல தடவை கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நான் அவங்க கிட்ட போன் பண்ணி கேட்கிறேன், இந்த மாதிரி எதுக்கு என்னை பத்தி பேசுறீங்க? எனக்கும் இந்த மேட்டருக்கும் தான் சம்மந்தமே இல்லை, எதுக்குங்க பேசுறீங்க அப்படின்னு கேட்கும் போது, இல்லைங்க நீங்க இன்வால்வ் ஆகலன்னு எனக்கு தெரியும்னு சொன்னதும் இல்லாம, உங்களை பத்தி பேர் எடுக்க கூடாதுன்னா 2.5 லட்சம் கொடுத்துருங்க, சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசியிருக்காங்க. ஸோ இவங்களும் என்ன பண்றாங்கன்னா, காசெல்லாம் உனக்கு கொடுக்க முடியாது, போனவை அப்படின்னு சொல்லி வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் இந்த லாயர் என்ன பண்றாங்கன்னா, எல்லா சேனல்ஸ்லயும் போய் பெருசா அஷ்மிதாவை பத்தி தப்பா இமேஜ் கிரியேட் பண்ணவே பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது, அவங்களோட பேர் சொல்லலைனாலும் பிரியதர்ஷினி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்ப வேற என்ன அவங்க சொல்றாங்கன்னா, அவருடைய பிசினஸ் அவர் தனியா பண்றாரு, அவருக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அவர் கிளைண்ட்ஸ் அவர் தனியா ஹேண்டில் பண்ணுவாங்க, என் கிளைண்ட்ஸ் நான் தனியா ஹேண்டில் பண்ணுவேன். அவரோட அக்கௌண்ட்ல இருந்து எந்த ஒரு பணம் பரிமாற்றமும் எனக்கு நடக்கவே இல்லை. அப்படி இருக்கிறப்ப நான் மக்களை ஏமாத்துறதுக்கு என்னால எப்படி முடியும்? மக்களை ஏமாத்துறதுக்கு நான் யாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியும் வச்சிருக்காங்க. இதையும் தாண்டி உங்களுக்கு ஏதாவது என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா என்கிட்ட ஸ்ட்ரைட்டா கேளுங்க, என்கிட்ட ஸ்ட்ரைட்டா பேசுங்க. என்னோட மேக் ஓவர் இன்ஸ்டியூட்டோட பேரோட கூகுள்ல இருக்கும், அங்கே அட்ரஸ் இருக்கும், நேர்ல கேளுங்க. அதை விட்டுட்டு நான் இன்டர்வியூ கொடுக்க முடியாதுன்னா அதை எடுத்து வீடியோ போட்டுக்கிட்டு பெருசா பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. ஸோ அவங்க டோட்டலாவே யாரை தாக்கி பேசியிருக்காங்கன்னா, பல யூடியூப் சேனல்ஸ் இவங்க பேரை வச்சு பெருசா பேசுறாங்க. ரீசெண்டா கூட ஸ்ரீ விஷ்ணுவோட இந்த பாலியல் சீண்டல் நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம எப்படி பேசியிருப்பாரு. ஸோ அதை பத்தி இவங்க பேசவே இல்லை. பட் இந்த ஸ்கேமை பத்தி தான் ஓவராலா பேசியிருக்காங்க.
கமெண்ட் செக்ஷன்ல ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாங்க, உங்க புருஷன் இந்த மாதிரி பண்ணிருக்கிறாங்களே இதை பத்தி எப்ப பேசுவீங்க அப்படின்னு கேட்கறப்ப நான் சூன் பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு கொடுத்துருக்காங்க. இப்ப அவங்க பேசின வீடியோவை ஏன் போட முடியல அப்படிங்கிறதுக்கான ரீசன் வந்து அவங்களே சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க. செகண்ட் ரீசன் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிளாரிபிகேஷன் பண்ற அந்த வீடியோவை வந்து தப்பா கூட போடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதாவது அவங்க சொல்ற ஒரு வார்த்தையை மட்டும் கட் பண்ணி தம்ப்நெயில்ல வந்து போடுறாங்க அப்படிங்கிறது அவங்களோட ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்கு. அதாவது நான் ஏதாவது ஒரு விஷயம் பேசிடுறேன்னா அதை வந்து போடுறது அப்படிங்கிற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த வீடியோல அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஸ்ரீ விஷ்ணு தப்பு பண்ணதுக்கு என்னைய வந்து சொல்றாரு. இப்ப எனக்கு எப்படி இருக்குன்னா, எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போனா ஏதோ ரேப் பண்ண பொண்ணை வந்து எப்படி குறுகுறுன்னு பார்ப்பாங்களோ அந்த மாதிரி என்ன பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. ஆனா பல யூடியூப் சேனல்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை டைட்டிலா எடுத்து போட்டு அதுல இருந்து வியூஸ் சம்பாதிக்கிறாங்க. ஒரு சில யூடியூப் சேனல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா டைட்டிலுக்கும் வீடியோக்கும் சம்பந்தமே இருக்காது, ஆனா உள்ள போனா வேற வீடியோவாவே இருக்கும். ஸோ இதெல்லாம் அவங்களோட பல கருத்துக்கள் வந்து இந்த யூடியூப் சேனல்ஸ் மேல வச்சிருந்தாங்க. ஸோ கடைசியா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் நினைச்சிருந்தேன் எல்லா யூடியூப் சேனல்ஸ்லயும் மேல கேஸ் கொடுத்துருக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 15-20 சேனல்ஸ் என்னை பத்தி பேசுறாங்க, எத்தனை பேர் மேல டெஃபமேஷன் கேஸ் கொடுக்க. ஸோ அந்த அளவுக்கு இவங்களுக்குலாம் போய் நான் காசு செலவழிக்கணும்னு கிடையாது. இதுக்கப்புறம் என்னோட பேரை இழுத்தீங்கன்னா கண்டிப்பா இதுக்கு உண்டான டெஃபமேஷன் கேஸ் போடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதையும் தாண்டி இந்த கேஸ்ல அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கிறது நம்ம யாருக்கும் தெரியல. ஸ்ரீ விஷ்ணு கடைசியா அன்னைக்கு இன்டர்வியூ கொடுத்தாப்புல, அதுக்கப்புறம் அவர் எதுவுமே வந்து பேசவே இல்லை. ஸோ வந்து இன்ஃபுளுசர்ஸே இன்னைக்கு செலிபிரிட்டி லெவல்ல வந்து எடுத்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இதே தான் அவங்களும் சொன்னாங்க, நான் ஜஸ்ட் இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர், நான் ஒன்றும் பெரிய ஆளே கிடையாது, எதுக்கு ஒன்றும் இல்லாத விஷயத்த என் பேரை இழுத்து சேர்த்து வேற பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவங்க 2 பேருக்கு டிவோர்ஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னாலும் அந்த வீடியோல ஒவ்வொரு வார்த்தையும் என்னோட கணவன் என்னோட கணவன் என்னோட கணவன் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஸோ வந்து இது சீரியஸாவே தெரியல இவங்க என்ன சொல்ல வராங்கன்னு. ஸோ அவங்க ரிலேஷன்ஷிப் காப்பாத்திக்க அப்படி பேசுறாங்களா, இல்லை இவங்களை காப்பாத்திக்க அப்படி பேசிக்கிறாங்களா, இல்லை எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்களான்னு அந்த வீடியோவை முழுக்க பார்த்துட்டவங்களுக்கு ஒன்று புரியவே புரியாது. ஸோ இதுக்கப்புறம் ஸ்ரீ விஷ்ணு பண்ண அந்த பாலியலுக்கு இவங்க என்ன பேச போறாங்க அப்படிங்கிறத எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க.